அச்சன்புதூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு அம்மா சிவகாமின்னுட்டு. அவங்க ரொம்ப பணக்கார வீட்டு பெண்ணு. நல்ல ஒரு பணக்காரரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருக்கும் குழந்தை இல்ல. அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்களாம், "ஏங்க நமக்கு தான் குழந்தை இல்லையே, நெறைய தர்ம காரியம் பண்ணினா என்ன? உங்களுக்கும் சொத்து இருக்கு, எனக்கும் சொத்து இருக்குன்ன போது, ஆஹா! அதுக்கு என்னம்மா செய்யலாம்" அப்படின்னாராம். உடனே அவங்க வந்து தண்ணீர் பந்தல் வைப்பாங்களாம். எங்கேயானு வழிநடையா போறவங்களுக்காக சத்திரம் கட்டுவாங்களாம். நெறைய தர்ம காரியங்கள் பண்ண ஆரம்பிச்ச உடனே நெறைய பேர் போறவங்கலாம் வாழ்த்தவும் செஞ்சாங்களாம். சொந்தக்காரங்க மட்டும் என்ன சொன்னாங்களாம், "பிள்ளை இல்லா சொத்து இல்ல. இவளுக்கும் இவ்வளவு சொத்து இருக்கு. அவருக்கும் இவ்வளவு சொத்து இருக்கு. இத போய் வீணா காச கரியாக்குதுங்க. நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஆளுக்கு கொஞ்சமா அத பகிர்ந்து கொடுக்க கூடாதான்னு கேட்டாங்களாம். அதாவது இறைவனுக்கு பண்ணுகின்ற காரியத்தை ஒருத்தர் கேவலமா சொன்ன உடனே இந்த அம்மா காதுல வந்து விழுந்ததாம். இந்த மாதிரி பேசுறாங்கன்ன உடனே, பேசுறவங்க வீட்ல இடி விழும் அப்படின்னு போய் உடனேவே அந்த யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்க வீட்ல இடி விழுந்தது. அதுலேருந்து அவங்கெல்லாம் பயந்துகிட்டாங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, "ஐயோ! நம்ம நாக்குல ஏதான்னு சொன்னா இந்த மாரி கெட்டது சொன்னா பலிக்குதேன்னுட்டு, வேண்டாம் சுவாமி. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு ஒரு குழந்தைய குடுத்தா நான் ஏன் மத்தவங்க இப்படி பேசப் போறாங்க?" அப்படின்ன பொழுது, அங்க ஒரு துறவி காசிக்கு போயிட்டு, அங்க அந்த பக்கத்துல ஒரு துறவி செங்கோட்டைக்கு போய்க்கிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா போய் அவர் கால்ல விழுந்து, "சுவாமி எனக்கு ஒரு குழந்தை வேணும்." அப்படின்ன பொழுது, "கிடைக்கும். உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்." அப்படின்னா குழந்தை பிறக்கும்னு சொல்லல. "உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். நீ இந்த பக்கமா போனேன்னாக்கா, ஆ ஒரு இடத்துல ஒரு பொட்டல் தெரியும். அந்த பொட்டலுக்கு மேல ஒரு கருவண்டு சுத்தின்னு இருக்கும். அந்த இடத்துல பாரு உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்." அப்படின்ன உடனே அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்றேன், "என்னங்க அவர் சொன்னாப்புல கிழக்கால இந்த ஒரு பொட்டல் இருக்குங்கிறாங்களே, போலாமா?" அப்படின்னு. அவர் சொல்றார், "ஆஹா போலாமே." அவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போன பொழுது, அங்க ஒரு கருவண்டு அப்படியே சுத்திட்டு இருந்ததுனால, இன்னைக்கும் அதோட அந்த இடத்தோட பேரு வண்டாடும் பொட்டல். அங்க வந்து புதர் இருந்ததாம் பக்கத்துல. இந்த இடத்துல பொட்டல், பொட்டல சுத்தி செடியெல்லாம் இருந்த பொழுது, அங்க ஒரு குழந்தை, ஆண் குழந்தை அழற சத்தம் கேட்டதாம். ஓடி போய் பார்த்தா ஒரு அழகான ஆண் குழந்தை. எடுத்து அந்த அம்மா மார்போட அணைச்சுக்கிட்டு, "அப்பா நான் எனக்கு குழந்தை வேணும்னு நெனச்சேன். இப்படி ஒரு குழந்தையா?" அப்படின்ன பொழுது, அந்த குழந்தை உடனேவே இவ்வளோ பெரிய பையனாகி, கையில வேலாயுதத்த வச்சுக்கிட்டு, "நான் தான் குமரன். உனக்கு குழந்தை வேணும்னு நீ ஆசைப்பட்ட. அதுக்காக நானே உனக்கு குழந்தையா வந்தேன். இதோ இந்த மலையில தான் நான் இருக்க போறேன். நீ அங்க வந்து எனக்கு வேண்டிய பணிவிடைகளை நீ செய்ய நான் மனமார ஏத்துக்கிறேன் என்னுடைய தாயாக." அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகன் கிடுகிடு கிடுகிடுன்னு அந்த குன்றுல போய் மறைஞ்சிட்டார்.